அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 4. போன எபிசோட்ல பிரார்த்தனாவுக்கு கல்யாண சாரி எடுத்ததையும் பிரார்த்தனாவுக்கு கல்யாணத்துல அவ்வளவோ இஷ்டம் இல்லாததையும் பார்த்தோம். நல்ல சம்பந்தம், பிரார்த்தனா கொடுத்து வைத்தவள் என்று ஆளுக்கு பெருமைப்பட்டு கொள்ள, எல்லாம் உன் நல்ல மனசுதான் மைனி, நீ இல்லனா என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குமா என்று ராதா கண் கலங்கி நிற்க, தன் மனதுக்கு பிடித்தமில்லாத அந்த திருமண நாளை பிரார்த்தனா எதிர்கொள்ளும் நாளும் வந்தது. பெண் வீட்டில்தான் திருமணம் என்பதால் காலையிலிருந்தே ஊர் களை கட்டத் தொடங்கியிருந்தது. மங்கள இசை முழங்கிக் கொண்டிருக்க, அழகு நிலையத்திலிருந்து வந்திருந்த பெண் தன்னால் முடிந்த அழகு மணப்பெண்ணின் அழகை வெளியே கொண்டு வந்திருந்தாள். பிரார்த்தனா, கொள்ளை அழகா இருக்கேடி, ஆனா ஒன்னே ஒண்ணுதான் மிஸ்ஸிங், அது உன் முக மலர்ச்சி. முகத்தில் சிரிப்பு இருந்தால்தான் எந்த அழகுமே பிரகாசிக்கும் என்றாள் கோமதி. அவளை ஒரு பார்வை பார்த்தாள் பிரார்த்தனா. எல்லாருமா சேர்ந்து என் கனவுகளை எல்லாம் இப்படி குடி தோண்டி புதைக்கிறீங்களே என்று அந்த விழிகள் சொன்னது கோமதிக்கு புரியவும், இந்த வீராப்பெல்லாம் இந்த ஒரே இரவு வரைக்கும் மட்டும்தான், நாளைக்கு காலையில வந்து எங்க அத்தான் அப்படி எங்க அத்தான் இப்படின்னு நாங்க பிடிக்காத வீராப்பா என்று சொல்லி கொண்டாள். கையில் பூச்செண்டை ஏந்தியபடி கோவிலுக்குள் நுழைகையில் இதயத்தில் அப்படி ஒரு கணம். எத்தனை கதைகளில் படித்திருக்கிறாள். என் கனவு ராஜகுமாரன் வருவான், என்னை கொள்ளை கொண்டு செல்வான், ராஜகுமாரியாய் வாழ வைப்பான், பொங்கி நிறைந்து இன்ற ஏக்கத்தை என்று ஊதி தள்ளியபடி இதயத்தை உரசிக்கொண்டு தொங்கியது ஜீவன் கட்டிய தாலி. அதுவரை கனமாய் இதயத்தை அழுத்திய வேதனை இப்போது கோபமாய் உருமாறிக் கொண்டிருந்தது. முழங்கால் படியிட்டு இருந்தவள் எழுந்து இருக்கையில் அமரும்போது ஜீவனின் பார்வையை சந்திக்க நேர்ந்தது. கனிவான அவனின் பார்வை இதயத்தின் கோபக்கனலை ஊதிவிட, சிரிப்ப பாரு, சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் விட்ட விஞ்ஞானி மாதிரி. தாலி கட்டிட்டா இல்ல மவன வா. கருவி கொண்டிருந்தவளின் இடுப்பை கிள்ளினாள் கோமதி. முறைக்காதே, வீடியோவில் பளிச்சுன்னு தெரியும் என்று கிரீடத்தை சரி செய்தபடியே கிசுகிசுத்தாள். திருமண சடங்கு முடிந்த பின் கோவில் வளாகத்தில் போடப்பட்டிருந்த பந்தலில் வரவேற்பு நடந்து கொண்டிருந்தது. மணமக்கள் போட்டோவுக்கு போஸ் கொடுத்த கையோடு விருந்தினர் கொடுத்த பரிசு பொருட்களை பெற்றுக் கொண்டிருந்தனர். கோமதியின் பாடுதான் பெரும் திண்டாட்டமாய் இருந்தது. கொஞ்சமாச்சும் சிரிடி, சகிக்கல. ஏற்கனவே நம்ம ஆளுங்க 2-3 பேர் கேட்டுட்டாங்க, பொண்ணு ஏன் உம்முன்னு இருக்குன்னு, உப்புக்காச்சும் மூஞ்சியை சிரித்த மாதிரி வை என்று அடிக்கடி அவளுக்கு ஸ்க்ரூ கொடுப்பதே வேலையாக இருந்தது. கோமதியின் கணவர் குணசேகர் கூட மனைவியின் காதை வந்து கடித்தான். அப்படி என்ன இந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு திமிர்? அப்படியா கொண்டு குழியில் தள்ளி விடுவோம்? எல்லோரும் சொல்றாங்க நல்ல பையன்னு, என்னவோ எல்லாருமாய் சேர்ந்து இவ வாழ்க்கையை கெடுத்து விட்ட மாதிரி ஓவரா சீன் போடுறா. ப்ளீஸ் விடுங்க, நீங்களும் ஏதோ புது பிரச்சனையை கிளப்பி விட்டுடாதீங்க. கணவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தவளுக்கு மதியத்திற்கு மேல் கணவன் வீட்டிற்கு சென்ற பிரார்த்தனாவுடன் செல்லும் சூழ்நிலையும் வந்தது. கோமு, நீ தாண்டி சரியான ஆளு அவளை சமாளிக்க. ஒரு 4 மணி நேரம் மாலையில் மாப்பிள்ளை வீட்டு வரவேற்புக்கு எல்லாரும் வந்து விடுவோம். அதுவரை அவ குட்டையை கிளக்காமல் கூட இருந்து கவனிச்சிக்க. ராதா பரிதவிப்பாய் கைகளை பிசையவும் வேறு வழியின்றி பிரார்த்தனாவுடன் சென்றாள் கோமதி. மாப்பிள்ளை வீட்டிற்கு செல்லும் வாகனத்தில் மாப்பிள்ளை, பிரார்த்தனா, கோமதி மூவரும் ஒரே இருக்கையில் அமர, கொஞ்சம் தள்ளி உட்காரு, இங்கே இடமில்லை பாரு என்று பிரார்த்தனாவை நெருக்கி தள்ளிய கோமதியை முறைத்தாள். இத பாரு அண்ணி, ஓவரா போவாத, நீ தலகீழாய் நின்னாலும் என் மனசு மாறாது என்று கிசுகிசுப்பாய் சொன்னபோது மிரண்டுதான் போனாள் கோமதி. பொதுவாக பிரார்த்தனா இப்படி அடாவடி பேர்வழி கிடையாது. தன் வாழ்க்கையை பற்றி அதீத கற்பனை அவளை இப்படி ஆக்கிவிட்டிருந்தது. எல்லாம் தலையில் எழுதியது உள்ளபடிதான் நடக்கும் என்பதை இந்த பெண் எப்போது புரிந்து கொள்வாள்? இந்த பெண்ணின் வெறுப்பு மண்டிய இந்த மனநிலை எதில் கொண்டு போய்விடும் என்று தெரியவில்லையே. கோமதி பயந்தது போலவே தான் ராதாவும் தன் கவலையை வெளியிட்டாள். இரவு வரவேற்பு முடிந்து பெண் வீட்டார் கிளம்பிய நேரத்தில், தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, புது சூழல், புது உறவுகள், அவ முரண்டு பிடித்தாலும் நீங்க பக்குவமானவங்க, பார்த்துக்குங்க என்று பிரேமா கண் கலங்கிய போது, இதை நீங்க சொல்ல வேண்டுமாமா? அவ என் மனைவி, நான் பார்த்து கொள்கிறேன், நீங்க கவலைப்படாமல் போங்க என்று தேற்று அனுப்பினான் ஜீவன். மாமனார் மாமியாரை பிரார்த்தனா கும்பிட்டு எழுந்தபோது அவள் கையில் ஜோடி வளையல்களை போட்ட மலர் மருமகளை கட்டி தழுவி முத்தமிட்ட போது, இந்த அன்பு கடைசி வரை இருந்தால் நல்லது என்று கிண்டலடித்தார் ஜீவனின் தாய்மாமன். புது துடைப்பம் நல்லாத்தான் பெருக்கும் என்று இன்னொரு குரல் வர, சிரிப்பலை பரவ பெண் வீட்டாரின் வாகனம் கிளம்பியது. வரும் வழியில், ஆனாலும் உன் மகளுக்கு இவ்வளவு வீம்பு ஆகாது மைனி,
நம்ம பிரார்த்தனா இப்படி இருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்னமாய் முறுக்கிட்டு நிற்கிறா என்றாள் பிரேமா. அந்த பையன் அவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. இவ என்ன குழப்பம் பண்ண போறாளோ பயமாய் இருக்கு. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கணும்னேன்னு முறை சுருள் வைக்கும் போது அந்த அம்மா என்ன கலாட்டா பண்ணுச்சு. மாப்பிள்ளை பிரச்சனை பெரிதாகாமல் எவ்வளவு நாசுக்காய் அடக்கினாரு. அந்த காப்பு விவகாரம் தானே என்று கேட்ட கோமதியை பார்த்த பிரேமா, மாப்பிள்ளைக்கு காப்பு போடுவதாய் ஒத்துக்கிட்ட மாதிரி போட்டாச்சு. சீர்சனத்தி எல்லாம் அந்த அம்மா எதிர்பார்த்ததை விட அதிகமா செஞ்சாச்சு. எதில குறை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாங்க. சரியா மாட்டுச்சு காப்பு விவகாரம். பார்த்தா 5 பவுன் மாதிரி தெரியலையாம். அதுக்கு என்ன பண்றது? போட்டாலும் கைக்கு அடக்கமா அழகா இருக்க வேண்டாமா? பெரிய கடா மாதிரி போட்டா எப்படி இருக்கும் என்றாள். ஆனால் ஜீவன், ஏமா எல்லார் முன்னாடியும் நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்துறன்னு கேட்டாரு பாரு. அந்த அம்மா வாயை மூடிக்கிட்டாங்க இல்ல என்றாள் கோமதி. இதே உன் புருஷன் என்றால் கிடைப்பது கிடைக்கட்டும்னு அம்மாவை பேசவிட்டு வேடிக்கை பார்த்திருப்பாரு என்று சொன்ன தாயாரிடம், ஏமா ஏன் என் வீட்டில் 7:30 கூட்ட பார்க்கிறீங்களா என்று கோமதி கேட்கவும் உறவினர் கூட்டத்தின் ஊடே சிரிப்பு அலையாடியது. அந்நேரம் சுனிதா, நீயாச்சும் சென்னை பக்கம் மாப்பிள்ளை பாருடி, உன் சாக்குல சென்னையை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்ல என்றால் உறவு பெண் ஒருத்தி. இப்படி உறவுகள் எல்லாம் ஒன்னாக கூடுவது எவ்வளவு சந்தோஷம் இல்ல? நமக்குள் அப்பப்ப பிரச்சனைகள் வந்தாலும் இப்படி நல்ல விஷயங்களுக்காக ஒன்று கூடும்போது மனசு எவ்வளவு லேசான மாதிரி இருக்குல்ல என்றாள் சித்தி. அது உண்மைதான். ஆனாலும் அக்கா குடிகார புருஷனை வச்சிட்டு இவ்வளவு நல்லா ஒரு கல்யாணத்தை நடத்தி முடித்து இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம். நம் லலிதா மகனுக்கு பொண்ணு எடுத்தாங்கல்ல, அவங்க 50 பவுன் போடுறன்னு 25 கூட போடலையாம். பார்வைக்கு பெருசு பெருசா எடுத்துட்டு ஏமாத்தி இருக்காங்க. இப்ப வெள்ளை தோலை பார்த்து மயங்கிட்டோம்னு ஒரே புலம்பல். ஆனா அக்கா எல்லோரும் ஆச்சரியப்படும் வகையில் சீர் செய்தது பெரிய விஷயம் இல்லையா என்றால் ஒன்றுவிட்ட தங்கை. சின்னத்த, என்ன சொன்னீங்க? அந்த லலிதா மகனை ஏமாத்திட்டாங்களாமா? அவன் மூஞ்சிக்கும் போக்கிரித்தனத்துக்கும் கிளி மாதிரி பொண்ணு கிடைத்ததே பெரிய விஷயம். இதில் குறை வேறையா என்றாள் கோமதி. நம்ம பிரார்த்தனாவுக்கு நல்ல பையன், ஆளும் அட்டகாசமா இருக்கான். அவ புத்தி போல பிழைத்தா நல்லது. எல்லார் வேண்டுதலும் அதுவாகத்தான் இருந்தது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?